ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நான் நிறைய பேர் வந்து காமெண்ட்ஸில் ஒரு சில விஷயங்கள் கேட்குறீங்க. குறிப்பாக ரீஎன்ட்ரி ஆதரியை பற்றி வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஆதரி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்களாமே, அது உண்மையா அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே வரல. இது வந்து எப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரோட ஃபோட்டோவை போட்டு ரீஎன்ட்ரி கொடுக்க போகும் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் ரீஎன்ட்ரி அப்படின்னா நிறைய வீடியோலாம் வந்துச்சு. இது வந்துட்டு தொடர்ச்சியாக நடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சம்மந்தமாக ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க வந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்களா ரீக்ரியேஷன் பண்ணுறது தான். மற்றபடி வந்துட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி அஃபிஷியலாக எந்த அப்டேட்டுமே வரல ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறதான். சப்போஸ் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷனே வந்து இன்னுமே வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. என்னென்னா முதல்ல வந்து எவிக்ஷன் கேன்சல், அதாவது ஃபஸ்ட்டு வந்து கனிதா வந்து எவிக்டன்ட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேன்சல் ஒரு அப்டேட் வந்துச்சு. உங்களே சொன்னேன்னா இது எதுக்காக கேன்சலாம்? புயல் தான் காரணமாக. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. புயல் எங்கே இருக்குது? முதல்ல இங்கே ஏதோ ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்குது. அந்த புயலுக்கு இங்கே இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? புயலால் வந்துட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஒரு கதையை வேறு விட்டுட்ருக்காங்க. என்னத்தான் சொல்ல, அப்படின்னா முன்னாடி சேவ் பண்ணும்போது அந்த புயலை வந்து காப்பாற்றுச்சு. இவங்களோட டிசிஷன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து யாரையாவது வெளியே அனுப்பினா நல்லா இருக்குன்றது நம்மளோட கருத்து. சரி, இப்போ அதனால் வந்துட்டு சண்டே எபிசோடும் ஷூட்டுமே வந்து போயிட்டுருக்க காரணத்தினால எதுவுமே முழுசாக வந்துட்டு அப்டேட் வரல. இதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி ஆதரி ஏன் வந்து இப்போ வந்து திடீர்னு சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப அப்படி பிரபலமாக பேசப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேக்கும் வியானாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போல்லாம் ப்ரொமோ போட்டு லவ் மேட்டரில் செம்மையாக வந்து பிரபலமாகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனிக்கிட்ட எஃப்ஜே என்ன சொல்கிறாரு, நான் ஆதரிக்கிட்ட எப்படி பழகணும்னா அப்படி தான் இப்பயும் பழகிட்டு இருக்கேன்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா? நாங்கள் வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு காதில் இவ்வளோ பூவை சுற்றுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்ற மாதிரி இருக்குது. வியானா தான் பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா முதலாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுமே ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ரைட், இப்போ எதுக்காக அது போகுதுன்னா, இந்த ஜோடிக்குள்ளே ஆதரி வந்தால் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். சண்டை வரும். அப்புறம் வந்து அவங்க அதுவும் இல்லாமல் வெளியில் வந்துட்டு ஆதரி செம்ம கானில் இருக்காங்க. எஃப்ஜே சொல்கிறத வந்துட்டு அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, உண்மையிலே என்னோடய ஃபீலிங்ஸ் உண்மைன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சப்போர்ட் பண்ண பர்சன் ஆதரி மட்டும்தான். ஏன்னா எனக்கு விஜய் பார்வதி அப்போ வந்துட்டு பெருசாக வந்துட்டு மைண்டில் வரல, யாருமே மைண்டில் வரல. எனக்கு வந்தது ஆதரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொஸ்டின் பண்ணாங்க. அவங்க நாமினேஷன் பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ எஃப்ஜே கூட போனாங்களோ போச்சு. அதுக்கப்புறம் அப்போ அந்த டைம் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தாங்க ஆதரி. அடுத்தது ஒரு வாரமோ 2 வாரம் கழிச்சு திரும்ப நாமினேஷனில் வராங்களோ காலி ஆகிட்டாங்க. ஆனால் போகும்போது பிக் பாஸ் சொன்னார், நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட், நீங்கள் போகிறது எனக்கே வந்து விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு விஷயம் வந்து யாருக்குமே சொல்லவும் படலை. ஸோ அதனால் மேபி அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. சரிங்களா? அதுவும் இப்போ வரைக்கும் வந்துட்டு எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் குளறுபடியாக போகிற காரணத்தினால இதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ. ஏன்னா சண்டே எபிசோட் நாளைக்கு தான் நம்மளுக்கு காமிப்பாங்க. ஸோ ஆனால் ஷூட் முடிஞ்சவொடனே அந்த விஷயங்கள் வரும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் மோடில் இருக்காங்க. பட் ஆதரி வந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதரி வர்றதுக்கு முன்னாடி எஃப்ஜேவை நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆதரியோட கேம் பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே வந்துட்டு அதாவது ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஏடோகடம் வந்துட்டு வினோத் கிட்ட பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே அப்படி தான். ஆனால் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது சூப்பராக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கண்டஸ்டண்ட்டாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இது வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் எஃப்ஜே இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களோட மைண்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குன்றது தான் நம்மளோட கருத்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அப்டேட்லாம் வரல. யாருமே இப்போ வரைக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறதா இல்லை. ஆனால் அப்படி சப்போஸ் இருந்துச்சுன்னா யார் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா ஆதரி, பிரவீன்ராஜ், திவாகர் கூட வந்தால் இதுக்கப்புறம்லாம் செட் ஆகாது. பட் பிரவீன்ராஜும் ஆதரியும் வந்தாங்கன்னா செம்ம மாசாக இருக்குன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.